Okay, come on. ஓகே ப்ரோ, ஓவரால் மார்க்கெட் பாத்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட். கரண்டா பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப் கட்டுது. அப் கரண்டா காமிக்குது. ஆமா, இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு? ஹையா உடைச்சிருக்கு. இதில் வந்து என்னவா சொல்லலாம்? நல்ல கீ லெவலா சொல்லலாம். கீ லெவல் என்ன பண்ணிருக்கு? பிரேக் பண்ணி கீழே போயிட்டு இருக்கு இப்போ. See around almost okay. இந்த இது ஃபுல்லாவே இம்பல்ஸா? ஆமா. சோ இதுக்கு ப்ரீவியஸ் லோ எது? இம்பல்ஸ்க்கு கேக்குறீங்களா? இந்த Yes, டவுன் impulse. ட்ரெண்டுக்கு இருக்க Impulse. இம்பல்ஸ்க்கு ப்ரீவியஸ் லோ அங்க மார்க் பண்ணலாம் ப்ரோ. நீங்க வச்சிருக்கதுல மேல இதுவா இல்ல இதுவா? அதே மார்க் பண்ணுங்க. இதுவா? ஓகே, தட்ஸ் குட். லோ விட்டு நல்ல கீழே இது கீ லெவல் தான் அதுவும். கீ லெவல். ஓகே, see. And then மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் லைன் வரையலாமா? ட்ரெண்ட் லைன் வரையலாம் ப்ரோ. சீரியஸ் ட்ரெண்ட் லைனும் வரைஞ்சாச்சு. ஓகே, வெல் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா இம்பல்ஸ், இதுக்கு 50%. ஆமா. ரைட். இந்த இடத்தையும் உடைச்சாதான் மார்க்கெட் என்ன ஆகும்? கீழே வரும். கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை உடைச்சாதான் மார்க்கெட் கீழே வரும். சரி, இப்போ இந்த இது வந்து ஒரு இம்பல்ஸா? ஆமா ப்ரோ. சரி, இதுக்கு 50% என்ன பண்ணிருக்கு? மார்க்கெட் பிரேக் ஆகி கீழே வந்திருக்கு. கீழே வந்திருக்கு. அப்ப மார்க்கெட் கண்டிப்பா எதுக்கு வரும்? கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எது வரைக்கும் வரும்? கண்டிப்பா அந்த நீங்க இப்ப கையில வச்சிருக்கிற அந்த லோ வரைக்கும் வரும். அந்த பெரிய இம்பல்ஸ்க்கு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா? அந்த லோ மார்க் பண்ண அது வரைக்கும். சோ இது கூட லைட்டா என்ன பண்ணிக்கலாம்? அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம். சோ இது வந்து கரெக்டான ஏரியாவா இருக்கா? கீ ஏரியாவா? ஆமா ப்ரோ. சரி, இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது என்ன இருக்கு? ஆல்மோஸ்ட் இந்த லோவா, இந்த மைனர் லோவா என்ன பண்ணிருக்கு? உடைச்சிருக்கு. கீழ வந்திருக்கு. அப்போ ட்ரெண்ட் என்னது? டவுன் ட்ரெண்ட். ட்ரெண்ட் என்ன? ஒரு தெளிவான டவுன் ட்ரெண்ட். இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஹை எது? ப்ரீவியஸ் ஹை நீங்க அது மேல எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. இது ஃபுல்லா டவுன் ட்ரெண்ட். இந்த இடத்துல என்ன இருக்கு? ப்ரீவியஸ் ஹை எங்க இருக்கு? நம்ம மார்க் பண்ணிருக்க லைனே போதும்னு தான் நினைக்கிறேன். அதுவே ப்ரீவியஸ் ஹை தான். தட்ஸ் இட். கீழ லெவலே என்னது? ப்ரீவியஸ் ஹை. இந்த ஹைய உடைச்சானா மார்க்கெட் என்ன ஆகும்? ஆமா, மேல போகும். மேல போகும். நெக்ஸ்ட் என்ன பண்ண? வீக்லி போய்டுங்க. வீக்லி, தட்ஸ் குட். சோ வீக்லிக்கு போய்ட்டனா? சோ இந்த இடத்துல என்ன நடந்துருக்கு? இந்த இடத்துல மார்க்கெட் உங்களுக்கு பார்த்தா என்ன தெரியுது? சி டவுன் ட்ரெண்ட் மாதிரி தான் இருக்கு. ஆனா இப்போ கரண்ட்லி சைடுவேஸ் மாதிரி தெரியுது. இப்போ சைடுவேஸ். தட்ஸ் குட். இது என்ன மார்க்கெட்? அழகா அது கன்சாலிடேஷன் பேஸ்ல இருக்கு ப்ரோ. கன்சாலிடேஷன். இந்த கன்சாலிடேஷன் லோ உடைச்ச மார்க்கெட் என்ன ஆகும்? கீழ வரும். திருப்பி அடுத்த ஒரு கன்சாலிடேஷன் ஃபார்ம் திருப்பி மேல போகும். அடுத்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபார்ம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தட்ஸ் இட். ஓகே, இத உடைச்சா மார்க்கெட் மேல போகும். மேல போயிட்டு என்ன ஆகும்? திருப்பி டிராப் அவுட் ஆகலாமா? ஆமா. சரி, இப்போ இந்த கன்சாலிடேஷன் உடைச்சா இப்போ மார்க்கெட் என்னவா இருக்கு? அப் ட்ரெண்ட் தான். அப் ட்ரெண்ட். இந்த கன்சாலிடேஷனோட லோ என்ன? ப்ரீவியஸ் லோ. ப்ரீவியஸ் லோவா? இந்த இடத்த உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? கீழ வரும். கீழ வரும். நெக்ஸ்ட் இது போயிடுங்க ப்ரோ. இதுக்கு ஒரு ட்ரெண்ட் வரைஞ்சிருங்க. இதுக்கு ஒரு ட்ரெண்ட். அப் ட்ரெண்டா? அப் ட்ரெண்ட். இங்க என்ன வரையலாம்? டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட் பிரேக் ஆயிடுச்சு. ஆனா ப்ரீவியஸ் ஹை என்ன ஆகல? பிரேக் ஆகல. சி இப்போ என்ன ஆகலாம்? இந்த லோ உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் என்னடா? மேலதான். மேலேதான். தட்ஸ் குட். நெக்ஸ்ட் என்ன பண்ண? டெய்லி போயிடுங்க. டெய்லி. தட்ஸ் இட். டெய்லி போயாச்சா? சோ இப்போ மார்க்கெட் அழகா தெரியுது. ஒரு நல்ல கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல மார்க்கெட் என்ன இருக்கு? இப்போ இந்த அப் ட்ரெண்டோட கன்சாலிடேஷன் என்ன பண்ணிருக்கு? ப்ரீவியஸ் டெய்லி லோவா மார்க்கெட் என்ன பண்ணிச்சு? உடைச்சிருக்கு. அப்போ டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சு? இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கா? இந்த இடத்துல ஒரு அழகா டவுன் ட்ரெண்டே வரையலாமா? ஆமா. அழகா மெட்டாவுடா. see இந்த டவுன் ட்ரெண்ட் வரையும் போதும் இந்த இம்பல்ஸ், லேட்டஸ்ட் இம்பல்ஸ் இதோட ப்ரீவியஸ் ஆயிடுது. அதாவது ஆக்சுவலி இந்த டவுன் ட்ரெண்டுக்கு ப்ரீவியஸ் ஆயிடுது. அந்த ப்ளூ கேண்டில் இருக்கு பாருங்க. இதுவா? அங்க வைங்க. அது வைங்க. இந்த ஹைய உடைச்சானா மார்க்கெட் என்ன ஆகும்? கீழ வரும். இல்ல மேல போகும். மேல போகும். கரெக்ட். மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் தான். டவுன் ட்ரெண்ட். இப்போ என்ன ஆகல? இன்னும் எனக்கு டவுன் ட்ரெண்டுக்கான சிக்னல் கிடைச்சிருக்கா? இல்ல. இப்போ நான் என்ன பண்ணணும்?
அடுத்த கேண்டிலுக்கு வெயிட் பண்ணுங்க. அடுத்த கேண்டிலுக்கு வெயிட் பண்ணுவோம். போடட்டா. இப்போ என்ன கச்சிருக்கு? கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க ப்ரோ. இப்போ என்ன கேண்டில் கச்சிருக்கு? ஒரு ஷூட்டிங் ஸ்டாரா? இந்த கேண்டிலுக்கு பேர் என்ன? இன்வெர்டட். சாரி, இன்வெர்டட் ஹேமர். கிரீன் கேண்டில் ப்ரோ. கேண்டில்ஸ் கலர் மட்டும் மாத்துங்க. சரி, இன்வெர்டட் ஹேமர் மார்க்கெட் என்ன ஆகலாம்? வெயிட் பண்ணும் ப்ரோ அடுத்த கன்ஃபர்மேஷனுக்கு. ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல இருந்தா மட்டும் தான் நம்மளால. ரெசிஸ்டன்ஸ் லெவல்லனா இன்வெர்டட் ஹேமர் வந்திருக்கு. மார்க்கெட் என்ன ஆகலாம்? இந்த கேண்டலோட லோ பிரேக் பண்ணி என்ன பண்ணிருச்சு மார்க்கெட்? லோவை பிரேக் பண்ணி என்ன பண்ணிருக்கு? க்ளோஸ் பண்ணிருக்கா? ஆமா, க்ளோஸ். அப்ப மார்க்கெட் என்ன ஆகலாம்? கீழ வரலாம். என்ட்ரி எடுக்கலாமா? எடுக்கலாம் ப்ரோ. ஷூர். யா. ஸ்டாப் லாஸ்? ஸ்டாப் லாஸ் அந்த கேண்டில் கொஞ்சம் இந்த வீக்குக்கு மேல வச்சிருங்க. டார்கெட் 1:2. அச்சா. இது 1:2 வச்சுக்கலாமா? ரன் பண்ணலாமா? பண்ணுங்க ப்ரோ. ஷூர். யா. வாவ். 1:1 என்ன ஆயிடுச்சு? ஃபிட். என்ன பண்ணணும்? அது மேலக்கு ஸ்டாப் லாஸ் எடுத்து என்ட்ரி கிட்ட வச்சிருங்க. தட்ஸ் இட். என்னாச்சு இப்போ? ஆல்மோஸ்ட் பிரேக் ஆகணும். பிரேக் ஆன் ஹிட் ஆயிடுச்சு. சோ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ 1:1 ஆல்மோஸ்ட் என்ன ஆயிடுச்சு நமக்கு டார்கெட். சோ இந்த ஹைய உடைச்சாட மார்க்கெட் என்ன? மேல செல் கன்ஃபர்மேஷன் கச்சா? கீழ எடுத்து அடுத்த என்ட்ரி எடுக்கலாம். சரி, இந்த இடத்துல என்ன கன்ஃபர்மேஷன் கிடைக்குது? தெளிவான ஷூட்டிங் ஸ்டார். என்ன பண்ணலாம்? ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல தான் இருக்கு. செல் என்ட்ரி எடுக்கலாம் ப்ரோ. ஷூர். ஸ்டாப் லாஸ் இன்னும் கொஞ்சம் கேண்டிலுக்கு மேல வைக்கலாமா இல்ல இது கீழ வைக்கலாமா? இல்ல, கொஞ்சம் மேல ஏத்திக்கோங்க. அந்த கேண்டிலுக்கு மேல வைங்க. ஓகே இங்க வச்சுக்கலாமா இல்ல கேண்டிலுக்கு மேல வைக்கவா? இல்ல ப்ரோ, அங்கே வைங்க. கரெக்ட்டா தான் இருக்கும். முதல்ல வச்ச ஸ்டாப் லாஸ் என்ன வச்சுக்கலாமா? ஓகே. டார்கெட் 1:2. சோ இல்ல இது வரைக்கும் வைக்கலாமா? இது வரைக்கும் வருமா? இல்ல 1:2 வைங்க. 1:2 என்ன பண்ண? வைங்க 1:2 வைங்க. இது ஆல்மோஸ்ட் என்ன ஆயிடுச்சு? டார்கெட் கம்ப்ளீட்டா? இந்த இடத்துல என்ட்ரி ஹிட் ஆயிடுச்சா? சோ இப்போ நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஐ ஷுட் ரன் வித் தி மார்க்கெட். எஸ் ப்ரோ. ஓகே, we'll see. என்ன ஆகல கேண்டல்ல பிரேக் பண்ணி மேல வச்சிருச்சு. இதுக்கு மேல வைக்கலாமா இப்படி? வைங்க ப்ரோ. கேண்டலுக்கு மேல பிரேக் பண்ணீங்கன்னா என்ன பண்ணலாம்? க்ளோஸ் வைக்கல. சோ மார்க்கெட் எப்ப என்ன ஆகலாம்? கீழ விழலாம். இந்த இடத்துல என்ன இருக்கு? தெளிவான செல்லிங் கன்ஃபர்மேஷன் 1:1 என்ன ஆயிடுச்சு? ஆல்மோஸ்ட் ஹிட் ஆயிருக்கு. இப்போ என்ன பண்ணுவோம்? என்ட்ரியா மேல இருக்க ஸ்டாப் லாஸ் இப்போ என்ன ஆயிடுச்சு? ஹிட் ஆயிருச்சு. 1:2 ஹிட் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு? இந்த லோவும் என்ன ஆயிடுச்சு? பிரேக் பண்ணிருக்கு. சோ இப்போ என்ட்ரி எடுக்கலாமா? எடுக்கலாம் ப்ரோ. அடுத்தது போகும். அடுத்த லெவலுக்கு போவோம். சோ என்ட்ரி எடுத்துட்டா ஸ்டாப் லாஸ் அந்த கேண்டில் மேல வைங்க. டார்கெட் 1:2. ரன் பண்ணவா? ஐ ஷூர். எஸ். 1:1 என்ன ஆயிடுச்சு? 1:1 ஹிட். வாவ். 1:2 என்ன ஆயிடுச்சு? ஹிட் ஆயிட்டு. இப்போ இது ஃபுல்லாவே என்னவா இருக்கு? இம்பல்ஸ். இதுக்கு ஒரு ரீடெஸ்ட் எடுக்கலாம். சோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ரீடெஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். சோ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு? ப்ரீவியஸ் ஹை கிரியேட் ஆயிச்சா? ஆமா, கிரியேட் ஆயிருக்கு. சோ இப்போ மார்க்கெட் என்ன ஆகலாம்? திருப்பி மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல, ஹை கிரியேட் ஆயிருக்கு. இந்த ஹைய உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? மார்க்கெட் மேல போகும். அதர்வைஸ் கீழ தான். நான் இப்போ என்ட்ரி எடுக்கலாமா? அடுத்து ஒரு நல்ல கேண்டில் தான் வந்திருக்கு. எடுக்கலாம் ப்ரோ. எடுங்க. ஐ ஷூர். யா. ஸ்டாப் லாஸ் அந்த கேண்டிலுக்கு மேல வைங்க. கேண்டிலுக்கு மேல இந்த கேண்டில பிரேக் பண்ணானா மார்க்கெட் மேல போகும். அதர்வைஸ் மார்க்கெட் மேல போகும். கீழ 1:2 ஆமா ப்ரோ. ரன் பண்ணவா? பண்ணுங்க. 1:1 என்ன ஆயிடுச்சு? ஆல்மோஸ்ட் 1:1 ஹிட். ஆல்மோஸ்ட் 1:2 ஹிட் ஆகல. இல்ல, 1:2 என்ன ஆகல? ஹிட் ஆகல.
எஸ் ஆல்மோஸ்ட் ஹிட்டர்னு நினைக்கிறேன். என்ன ஆயிடுச்சு? ஆல்மோஸ்ட் 1:2 ஹிட் ஆயிடுச்சு ப்ரோ. ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் என்னென்ன ஆகுது ட்ரை பண்ணிட்டு பை ஆகிற செல் ஆகிற. ஆனா இப்போ மார்க்கெட் கண்டிப்பா என்ன ஆகலாம், ஒரு ரீடெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி கீழே வரலாம்ல. ஆமா ப்ரோ. இப்போ என்ன பண்ணிச்சு ப்ரீவியஸ் ஐயா ஆல்மோஸ்ட் அடிச்சு க்ளோஸ் வைக்கல. ஆமா வைக்கல. ஸோ மார்க்கெட் என்ன ஆகலாம், இங்க கூட டிராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவசரம் மட்டும் நம்மளுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் உடைச்சிருச்சு ப்ரோ. உடைச்சிருச்சு. அப்போ மார்க்கெட் என்ன ஆகும், ரீடெஸ்ட்க்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த என்ட்ரி என்ன ஆயிடுச்சு, ஃபில் ஆயிடுச்சா, ஆல்மோஸ்ட் 1:2 ஹிட். என்ன ஆயிடுச்சு, இப்போ ரீடெஸ்ட்டுக்காக மார்க்கெட் என்ன போகுது, ரீடெஸ்ட் ஆக்குறதுக்காக மேல போயிட்டு இருக்கு. மேல போயிட்டு இருக்கு. இப்போ மேல போலாமா, போலாம் ப்ரோ. என்ட்ரி எடுக்கலாமா, ஒரு பைக் எடுக்கலாம். அந்த 50% ரீடெஸ்ட் வரைக்கும் வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் போகும் அந்த இம்பல்ஸ்க்கு கரெக்ட் எடுக்கலாமா ஐஷர். ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் அந்த ஹேமருக்கு கீழே வச்சிருங்க. இதுக்கு கீழே வச்சிருமா, ஆமா அங்கே வச்சிருங்க. ஓகே. டார்கெட் 1:2 ரைட். ரன் பண்ணவா, வரைக்கும் வருதா ப்ரோ? ஆன் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் ஹிட். யா நான் இந்த இடத்துல ஹிட் ஆச்சு. ஹேமர் தானே அது வந்தது. தட்ஸ் இட். ஒரு ஃபார்முலா ஒன்னு சொல்லிருந்தேன், ரெசிஸ்டன்ஸ்ல ஹேமர் வந்துச்சுன்னா என்ன பண்ண கூடாது, வெயிட் பண்ணணும். ஆக்சுவலா ஹேமர் வந்துச்சுன்னா என்ன பண்ண கூடாது, பை எடுக்க கூடாது. அதாவது ஒரு சப்போர்ட் லெவல்ல ஹேமர் வந்துச்சுன்னா நம்ம பை எடுக்கலாம். பட் அதே ரெசிஸ்டன்ஸ்ல ஹேமர் வருதுன்னா அந்த இடத்துல பையர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன நடக்கலாம், ட்ராப் நடக்கலாம். என்ன நடக்கலாம், அங்க ட்ராப் நடக்கலாம். சோ அந்த ட்ராப்ல வந்து நம்ம மாட்டிப்போம். இப்ப நீங்க எதுல மாட்டிக்கிட்டீங்க, அந்த ஹேமர் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல இருக்கும்போது நம்ம என்ட்ரி எடுத்தது தப்பு. அது சப்போர்ட்ல இருக்கும்போது பண்ணிருந்தோம்னா கரெக்டா இருந்திருக்கும். சோ அந்த இடத்தை நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தாலே நம்ம என்ன பண்ணிருப்பீங்க, ஆல்மோஸ்ட் தப்பிச்சிருப்போம். பிளஸ் அந்த ப்ரீவியஸ் ஐயே மட்டும் நோட் பண்ணல, லைட்டா மேல ஏத்தினா நல்ல ஒரு கீ ஏரியா வாங்கிட்டு உங்களுக்கு. சோ சோ இந்த இடத்துல அழகா தெரியுது. சோ இந்த இடத்துல நம்ம மிஸ் ஆகாது, ஒன்னும் பிரச்சனை இல்ல. 4 ட்ரேட் எடுத்தீங்க, 3 ட்ரேட்ல எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பண்ணீங்க, 6% ப்ராஃபிட். அதுல ஒண்ணு போச்சுன்னா ஓகே, ஒண்ணு போச்சுன்னா 5% லாஸ், 5% இந்த ப்ராஃபிட்டா, ப்ராஃபிட். ஆமா, இந்த 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 ட்ரேட் வந்து மத்த ப்ராஃபிட் அஃபெக்ட் பண்ணல. சோ ஒண்ணு தானே போச்சு. ஆமா ஆமா ஆமா. சோ ஒரு ஆளுக்கு 4 என்ட்ரி கொடுக்கும். சோ இதுவே ஒரு பெஸ்டான ப்ராஃபிட் தான். ஓகேவா, எடுத்து 4 ட்ரேடுமே என்ன ஆகல, ஃபெயிலியர் ஆகல. நீ என்ன பண்ணீங்க, இப்போ விட்ட ப்ராஃபிட் லாஸ கூட அடுத்த ட்ரேட்ல ஓவர் கம் பண்ணிக்கலாம். சோ இதுதான் மேட்டர் இங்க. சோ அந்த இடத்துல இருந்தது. பிளஸ் நீங்க இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்னா, ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா போனதே ஒரு மிஸ்டேக் தானே. ஆமா ஆமா கரெக்ட். டவுன் ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா. ஆனா நம்ம இந்த ரீடெஸ்ட்காக தான் ட்ரை பண்ணோம். ரீடெஸ்ட் எடுக்கும் நினைச்சோம். ஓகே, ரீடெஸ்ட் எடுக்கும் நினைச்சோம். ஆனா ரெசிஸ்டன்ஸ் ரீடெஸ்டிங் பிரேக் அவுட் வரும்போது அந்த இடத்துல என்ன கேண்டல் இருந்துச்சு, ஹேமரா இருந்துச்சு. சோ ரெசிஸ்டன்ஸ் ஹேமர் என்னைக்கு வந்தாலுமே என்ன பண்ணக்கூடாது, என்ட்ரிஸ் பிளேஸ் பண்ண கூடாது. அதன் பிறகு அதாவது அடுத்து அது ஏன் வந்துச்சுங்கிற அனலைஸ் பண்ணாலே நம்ம என்ன பண்ணிருக்கீங்க, ஆல்மோஸ்ட் கிளியர் கட்டா இருந்திருக்கலாம். ரீடெஸ்ட்டுக்கு மார்க்கெட் மேல போவோம், அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். கேண்டில் கன்ஃபர்மேஷன் கொஞ்சம் வெயிட் பண்ணிருந்திருக்கலாம். இப்போ என்ன ஆகுது, அழகா பிரேக் அவுட் குடுக்குதா. இப்ப மார்க்கெட் கண்டிப்பா மேல போகும். மார்க்கெட் இந்த இடத்தை தாண்டி மார்க்கெட் சைட்வேஸ்ல போறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அவ்வளவுதான், இத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. இடத்துல மார்க்கெட் என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கு, கன்சாலிடேஷன் ஃபேஸ். இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் உடைச்சாதான் மார்க்கெட் என்ன ஆகும், நம்ம மேலேயோ கீழேயோ போகும். இந்த இடத்துல உடைச்சிச்சு. இப்ப மார்க்கெட் என்ன ஆகும், ஃபுல்லா கீழே போகும். என்ட்ரி எடுக்கலாமா, செல் என்ட்ரி ட்ரை பண்ணலாம் ப்ரோ. செல் என்ட்ரி ட்ரை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் கேண்டலோட வீக்குக்கு மேல டார்கெட் கண்டிப்பா 1:2 ரன் பண்ணவா, பண்ணலாம். ஐஷர் பண்ணுங்க.
கேண்டலுக்கும் மேல. ஓகே, என்ன மார்க்கெட் கீழே வரதுக்கு ட்ரை பண்ணது. இல்ல ப்ரோ, சைடு வேஸ் தான் இருக்கு. ஏன் கூல் டவுன் ஆல்மோஸ்ட் என்ன இருக்கு இன்னும் 1:1 ஹிட் ஆக. நீங்க அது 2% வச்சீங்களா? 1:2 தான் இருக்கா? செக் பண்ணுங்க. 1:2 தான். ஓகே ஓகே. 1:1 என்ன ஆயிடுச்சு? ஹிட் ஆயிருக்கு. ஃபைனலி ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன ப்ரோ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் பிரேக் பண்ணி தானே கேன க்ளோஸ் வச்சிருக்கு அப்படின்னா, சரி இந்த இடத்துல என்ன மார்க்கெட் வந்திருக்குன்னா கேப் அப் கேப் டவுன் சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட் நடந்ததுனால இதை வந்து நம்ம வேலிடேட் ஆக மாட்டோம். மார்க்கெட் என்ன ஆயிருக்கு? ஃபுல்லாவே டிராப் ஆயிருக்கு. ஸ்டாப் லாஸ் will be not a hit at. ஓகே, என்ன ஆயிடுச்சு? ஆல்மோஸ்ட் என்ன ஆயிடுச்சு? டார்கெட் 2 ஹிட் ஆயிடுச்சு. டார்கெட் 2 ஹிட் ஆயிடுச்சுங்க. டார்கெட் ஃபுல்லா ஹிட். இப்போ இந்த இடத்துல லாஸ் பண்ணது இங்க என்ன பண்ணியாச்சு? ஓவர்கம் பண்ணியாச்சு. தட்ஸ் இட். அப்போ அந்த ஒரு ட்ரேட் லாஸ் வந்து அஃபெக்ட் ஆச்சா இங்க? இல்ல ப்ரோ, இல்ல. இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? அந்த ஒரு ட்ரேட் லாஸ் அப்படிங்கிறது நம்ம ஓவர்கம் பண்ணிட்டோம். சோ இவ்வளவு தாங்க மேட்டர். இந்த இடத்துல என்ன மேட்டர்? இதுதான் மேட்டர். அப்போ நான் ஒரு ட்ரேட் லாஸ் ஆனாலும் லாஸ் ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணக்கூடாது? அழுவக்கூடாது, ஃபீல் பண்ணக்கூடாது. சோ ஃபீல் பண்ணி எஸ் சாரி நடுவுல பேசுறதுக்கு. சோ இதுல வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிச்சுல, அதுக்கு ஏதோ ஒரு விஷயம் சொன்னீங்களா ப்ரோ? அது புரியல, கொஞ்சம் ரிப்பீட் பண்ண முடியுமா? அது மார்க்கெட் 2 days லீவ் வருதுல, அப்போ அந்த கேப் அப் ஆயிருக்கு, அத ஃபில் பண்ணி மார்க்கெட் ட்ராப் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. சாட்டர்டே சண்டே சொல்லுங்க. எஸ், கேண்டல் க்ளோஸ் ஆகல. ஓகே ஓகே. சோ இந்த இடத்துல அதுவே நடக்கும்போது இந்த 1% லாஸ் யாரையுமே என்ன பண்ணாது, அஃபெக்ட் பண்ணாது. நம்ம தான் என்ன பண்ணுவோம், ஐயோ லாஸ் ஆச்சுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருப்போம்? எமோஷனலி டவுன் ஆயிருப்போம். எமோஷனலி டவுன் ஆகி ரிவெஞ்ச் ஷேட் போட்டு என்ன பண்ணிருப்போம்? திருப்பி லாஸ் பண்ணிருப்போம். அந்த மாதிரி இனிமே என்ன பண்ணக்கூடாது. சூப்பர். Give the big clap for Mr. Arun. Thank you. Thanks bro. Super. Well done Arun. நேத்துல மிஸ்டேக் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல. ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன, ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா பண்ணது. மற்றது எல்லாமே என்ன இருக்கு? பெஸ்ட். ஆமா ப்ரோ, பெஸ்டான ட்ரேட்ஸ் தான். தட்ஸ் குட். சூப்பர். நல்லா இருந்துச்சு. ஓகே.